அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மிஅராஜ் பயணத்திற்கு செல்லும் பொழுது, அப்பொழுது அந்த விண்ணுலக பயணத்திலே ஒரு கூட்டத்தார்களை, பல சமுதாயத்தை பார்க்கிறார்கள். அதில் ஒரு கூட்டத்தாரை பார்க்கிறார்கள். ஒரு கூட்டத்தாரினுடைய நபியை பார்க்கிறார்கள். அந்த நபி கூட வெறும் 10 நபர்கள் தான் இருந்தார்கள். அண்ணல் பெருமானார் விண்ணுலக பயணம் போகிறார்கள். அந்த பயணத்திலே பல சமுதாயங்களை பார்க்கிறார்கள். அந்த சமுதாயத்தில் ஒரு சமுதாயத்திலே ஒரு நபி கூட வெறும் 10 நபி தோழர்கள், வெறும் 10 மனிதர்கள் மட்டும்தான் ஈமான் கொண்டு இருந்தார்கள் என்பதாக சொல்றாங்க. அதை தொடர்ந்து இன்னொரு சமுதாயத்திலே அண்ணல் பெருமானார் பார்க்கிறார்கள். அந்த சமுதாயத்திலே யாரும் ஈமான் கொள்ளாமல் அந்த ஒரே ஒரு நபி மட்டும்தான் இருந்தார்கள், அந்த ஒரு சமுதாயமாக என்பதாக என்ன பண்றாங்க, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதை தொடர்ந்து அவங்க சொல்றாங்க, அதன் பிறகு நான் ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்தேன். அதை பார்த்தவுடன் இது என்னுடைய கூட்டமாக தான் இருக்கும் என்று எண்ணி அந்த வானவரிடத்தில் கேட்டேன். ஆனால் அந்த வானவர் சொன்னார், இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தினர்கள் என்பதாக சொன்னார்கள். அதே போன்று என்னை கீழ்வானத்திலே பார்க்க சொன்னார்கள். அந்த கீழ்வானத்தில் முழுக்க மக்கள் திரளாக இருந்தது. அந்த கீழ்வானம் முழுக்க மக்களாக குமிந்திருந்தார்கள். அத்துணை மக்கள் இருந்தார்கள். அதை பார்த்துவிட்டு என்னிடத்திலே சொல்லப்பட்டது, இதுதான் உன்னுடைய சமுதாயம் என்பதாக என்னிடத்திலே சொன்னார்கள். இவர்களிலே 70,000 நபர்கள் கேள்வி கணக்கின்றி விசாரணையின்றி சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே சென்று விடுவார்கள். இப்படி சொன்ன உடனே சகாபாக்களுக்கு மத்தியில் பேசிக்கொள்வார்கள். என்ன பேசிக்கொள்வாங்க, இந்த சொர்க்கத்துக்கு யார் போவா, நம்முடைய பிள்ளைகள் தான் போவாங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, பிறக்கிறப்பயே இதில் இஸ்லாத்தில் பிறக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. நாமெல்லாம் ஜாஹிலியா காலத்தில் பிறந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிள்ளைகள் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த 70,000 பேராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சகாபாக்களுக்கு மத்தியில் பேசிக்கிறாங்க. இதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பி உள்ளே போயிட்டு வெளியில் வராங்க. இதை கேட்டுட்டு வெளியில் வந்துச்சு சொல்கிறாங்க, உமுல்லதீன, அந்த 70,000 நபர்கள் யார் அப்படின்னு சொன்னால், லா யஸ்தர்கூன வலா யததையரூன வலா யக்துபூன அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அந்த கூட்டத்தின 70,000 நபர்கள் கேள்வி கணக்கின்றி விசாரணையின்றி சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அந்த 70,000 நபர்கள் யார் அப்படின்னு சொன்னால், முதலாவது நபர்கள் அவர்கள் ஓதி பார்க்க மாட்டார்கள். அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஓதி பார்க்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். மேலும் அவர்கள் அல்லாஹ்வே சார்ந்திருப்பார்கள், அல்லாஹ்வே எப்பொழுதும் சார்ந்திருப்பார்கள். அவர்கள் பறவை சகுனங்களை அவர்கள் பார்க்க மாட்டார்கள் என்பதாக. மேலும் சூடிட்டு கொள்ள மாட்டார்கள், சூடு போட்டு என்ன பண்ண மாட்டாங்க, கொள்ள மாட்டார்கள். இந்த 4 விதமான பண்புகள் உள்ளவர்கள் அதாவது நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு இல்லாமல் செல்லக்கூடிய 70,000 நபர்களிலே இவர்களும் ஒருவர்கள் என்பதாக அண்ணல் பெருமானார் சொல்றாங்க. முதலாவது பண்பு என்னது அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஓதி பார்க்க மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க, ஓதி பார்க்க மாட்டாங்க. சகுனங்கள், பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள். அதன் பிறகு சூடு போட்டுக்க மாட்டாங்க. நாலாவதாக அல்லாஹ்வே என்ன பண்ணுவாங்க, எப்பொழுதும் சார்ந்திருப்பார்கள். அல்லாஹ்வே எப்பொழுதும்